நீங்கள் பையன் 20 வயசு வரைக்கும் விட்டுட்டு அப்புறம் நீங்கள் போதிக்கிறேன்னீங்கன்னா கோட்டை விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். முடியாதுங்க. சொன்னால் கேட்க மாட்டான் 20 வயசு பையன். அதுக்கப்புறம் அவன் கதவு பூட்டிட்டு ஃபோனில் உட்காந்துருப்பான். ஒவ்வொரு வீடு வேணாலும் தான் ஒரு சபையை போல் இருக்க வேண்டும். பைபிளை வாசித்து அதுலேருந்து சில காரியங்களை சொல்லி சாதாரணமாக உட்காந்து சாப்பிடும்போது பேசும்போது கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச அற்புதமான காரியங்களை அவர்களுக்கு சொல்லி அவங்களோட பகிர்ந்து கொண்டு நல்ல சட்டையை கொடுத்தா போதாது, பள்ளிக்கூடம் கொடுத்தா போதாது, பிள்ளைக்கு டீச் பண்ணி நடத்துன்னு சொல்லியிருக்கு. பிள்ளைகள் பாருங்கள், எல்லாருக்குள்ளேயும் பாவம் இருக்குது. வளர வளர அந்த பாவம் வெளியே வருது. பாவ சுவாபம் வெளியே வருது. அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பாவத்தினுடைய ஈர்ப்பு அங்கே கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நல்ல கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சாகிற வரைக்கும் அதை விட்டு விலக மாட்டான். எதை விட்டு? நீங்கள் போதித்ததை விட்டு விலகவே மாட்டான். அவன் கெட்டு போயிருக்கும்போது கூட அவனுக்கு இதுதான் ஞாபகம் வரும். கோயில் ஞாபகம் வரும், பைபிள் ஞாபகம் வரும், ஜெபம் ஞாபகம் வரும், வேத வசனத்தின் சத்தியங்கள் ஞாபகம் வரும், கர்த்தர் தன்னை நேசிக்கிறார்ன்றது ஞாபகம் வரும், கர்த்தருக்காக வாழணுங்கிற ஒரு எண்ணம் வரும். கண்டிப்பாக திரும்புவான்.